அஸ்ட்ரோ விருஷம் சேனலில் பயணிக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அடியேனின் நமஸ்காரம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ராசிகளும் திசைகளும். ராசிகளுக்கு என்னடா திசை இருக்குது, எதுக்குடா யூஸ் ஆகுது? இருக்குங்க, ராசிகளுக்கு திசை இருக்குது, கிரகங்களுக்கு திசை இருக்குது. அது உங்களுக்கு மறந்து போச்சா இல்லையான்னு தெரியல. இதை முடிச்சுட்டு அதுவும் சொல்கிறேன். இப்போ ராசிகளுக்கு திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு மேஷம், சிம்மம், தனுசு. இது ராசிகளுக்கான திசை. தெற்கு ரிஷபம், கன்னி, மகரம். மேற்கு மிதுனம், துலாம், கும்பம். வடக்கு கடகம், விருச்சகம், மீனம். இந்த ராசிகளுக்கான திசையை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அடுத்தது கேள்வி வரும். திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கும் வீடு சார்ந்த விஷயங்களுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். பொண்ணு எந்த சைட்லேருந்து வரும், மாப்பிள்ளை எந்த சைட்லேருந்து வரும்னு கொஸ்டின் வைப்பாங்க. அப்போ நம்ம 7ஆம் வீடு எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கணும். 7ஆம் வீடு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த நம்ம ராசிகளுக்கான திசையாக யூஸ் பண்ணுறோம். அதே போல் சுக்கிரன் எந்த இடத்துல இருக்காருன்னு பார்க்குறோம், எந்த ராசியில் இருக்காருன்னு பார்ப்போம். அப்போ அந்த சுக்கிரனோட திசையும் இந்த ராசிக்கான திசையும் மிங்கிள் பண்ணி அவங்களுக்கு ஒரு பலன் கொடுக்கணும். இப்போ நம்மக்கிட்ட கேட்குற கஸ்டமர்ஸ் வீடு வாங்கும்போது கேட்பாங்க, வீடு சைட்டெல்லாம் வாங்கும்போது எந்த மாதிரி நமக்கு திசையை வச்சு நம்ம வீடு வாங்கலாம் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் வைப்பாங்க. எங்களுக்கு எந்த சைடு பார்த்து வாங்கினா அதிர்ஷ்டம், கிழக்கு பார்த்த வீடு வாங்கலாமா, மேற்கு பார்த்த வீடு வாங்கலாமா, வடக்கு பார்த்த வீடு வாங்கலாமான்னு கேட்பாங்க. அப்போ அவங்களோட லக்ன புள்ளி, ராசி புள்ளி எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அதனுடைய திசையை பார்த்து வீடு வாங்கலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நம்ம சொல்லலாம். ஆனால் ஜென்ரலாக அவங்க இருக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த திக்கு பார்த்த வீடுகள் ஒத்து வரும். இப்போ ஒருத்தர் கமர்ஷியலுக்கு வாங்குறாங்க அப்படின்னு நினச்சா அதை வடக்கோ நம்ம கிழக்கோ தான் வலியுறுத்தி சொல்லணும். ஏன்னா கிழக்கும் வடக்கும் எல்லாருக்கும் ஒத்து வரும் வீடுகள்ங்கிறது. தெற்கு மேற்கு ஒரு சில பட்ட பிரிவினருக்கு மட்டும், அந்த ராசி லக்னம் ஒத்து வரவங்களுக்கு மட்டும்தான் அது ஒத்து வரும். அதனால அந்த மாதிரி நம்ம வலியுறுத்தி சொல்லணும். அதுக்கு இந்த திசைகள் நமக்கு உதவி செய்யும். இப்போ ஒருத்தருக்கு இது கூட நம்ம கிரகங்களோட திசையும் பார்க்கணும். நான் ஏற்கனவே கிரகங்களோட திசைகள்ங்கிறதுல சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ரெண்டையும் கம்பேர் பண்ணணுங்கிறதுனால இந்த இடத்துல திருப்பி கொண்டு வரேன். சூரியன் கிழக்கு, சந்திரன் வடமேற்கு, செவ்வாய் தெற்கு, புதன் வடக்கு, குரு வடகிழக்கு, சுக்கிரன் தென்மேற்கு, சனி மேற்கு, ராகு தென்மேற்கு, கேது தென்மேற்கு. இப்போ எதுக்காகன்னா, ஒரு பொண்ணு நமக்கு எங்கே அமையும் அப்படின்னா, அவரோட 7ஆம் வீடுங்கிறது உங்களுக்கு துலாமா வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ மேற்கு திசையில் பெண் அமையும் அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்தது 7ஆம் அதிபதி சுக்கிரன் போய் உங்களுக்கு கடகத்தில் உட்கார்ந்துடுறாரு அப்படின்னா, சுக்கிரனோட திசை என்ன? சுக்கிரனோட திசை அப்படின்னு பார்க்கும்போது தென்மேற்கு திசை வரும். கடகம்ங்கிறது கடக ராசி எங்கே வரும்? உங்களுக்கு வடக்கு திசையில் வரும். ஸோ அப்போ ராசியோட இதையும் பார்க்கணும், நட்சத்திரத்தோட இதையும் பார்க்கும்போது தென்மேற்கு திசையில் வரும், இல்லைன்னா வடமேற்கு திசையில் வரும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். இப்படி திசைகளை கரெக்டாக நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும் ஒரு ஜாதகத்தை பார்த்து சொல்லும்போது. அப்போ இந்த திசைகளுக்கு இது ரெண்டும் நம்ம கம்பேர் பண்ணி தான் சொல்ல வேண்டி இருக்கும். ஸோ இந்த திசைகளை வச்சு ராசிகளையும் நட்சத்திரத்தையும் வச்சு இந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இது பேசிக்காக நம்ம படிக்கிறோம். அடுத்தது ராசிகளும் உச்ச நீச வீடுகளும். இப்போ கிரகங்களையும் ராசிகளையும் கொண்டு வரோம். அப்போ உச்ச நீச வீடுகள் அப்படிங்கிறத நம்ம கணக்கு பார்க்கணும். அது என்னடா உச்ச வீடுகள் நீச்ச வீடுகள் அப்படின்னு கேட்டால், தூரம்தான். நம்ம பூமியிலிருந்து கிரகங்கள் சுற்றி வருதுன்னு சொல்கிறோம், பூமியை சுற்றி வருதுன்னு சொல்கிறோம். அதில் பூமியிலேருந்து அருகில் வரும்போது, கிரகங்கள் வரும்போது உச்ச வீடுகளாகவும், பூமியை விட்டு விலகி தூர போகும்போது நீச வீடுகளாகவும் நம்ம எடுத்து பலன் சொல்கிறோம். அப்போ பூமி கிட்ட வரும்போது அதனுடைய தன்மை நமக்கு பல மடங்காகவும், பூமியை விட்டு விலகி போகும்போது
அதனுடைய சக்தி குறையிறதாகவும் நம்ம எடுத்துக்கிறோம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா சூரியன் பார்த்திங்கன்னா சித்திரை மாதத்தில் உங்களுக்கு வந்து நல்லா ஒரு பயங்கர ஒரு ஹீட்டை கொடுப்பாரு. ஏன்னா அவர் பூமிக்கு அடியில் வராரு. அதே உங்களுக்கு வந்து ஐப்பசி மாதம் போகும்போது குளிர் வந்துடுது. ஏன்னா பூமியில் வந்து வெப்பத்தன்மை வந்து அதிகமாக இருக்கிறது இல்லை. இது பூமியோட தாக்கத்தில் வந்து நம்ம சூரியன் வர மட்டும்தான் நேரடி தாக்கமாக நமக்கு கிடைக்கும். அதனால இதை எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். அது போல தான் மற்ற கோள்களும் பூமிக்கு பக்கத்தில் வரும்போது நமக்கு பலன்கள் அதிகமாகவும், எதுவோ சுபமோ சுப பலனோ அசுப பலனோ எதுவாக இருந்தாலும் அதிகமாகவும், நீசப்பாகைக்கு போகும்போது அது வந்து அதுக்கான பலன்களையும் அது கொடுக்குது. அப்படிங்கிறதுக்கு இந்த கிரகங்களோட உச்ச நீச பார்க்கணும். அதுவும் உச்ச நீசத்துலேயும் வீடுகளையும் பார்க்கணும். என்ன பாகை, நான் ஏற்கனவே சொன்னேன், கிரகங்களோடைய கிரகங்களோட பாகைகள் பார்க்கும்போது டிகிரிஸ் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன்ல, அது அந்த டிகிரிஸும் இங்கே வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணி பார்க்கணும். இதுதான் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதனால் இந்த கிரகங்களோட உச்ச நீச பாகைகள்ங்கிறது கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரி, கிரகங்கள் வந்து சூரியன் உச்சப்பாகை மேஷத்தில் 10 டிகிரி, சந்திரன் ரிஷபத்தில் 3 டிகிரி அதி உச்சப்பாகை, குரு 5 டிகிரி, புதன் 15 டிகிரி, சனி 20 டிகிரி, ராகு கேதுக்கள் 30 டிகிரி, விருச்சகத்தில் 30 டிகிரி, தனுஷில் எதுவும் கிடையாது, செவ்வாய் 28 டிகிரி, சுக்கிரன் 27 டிகிரி. இப்போ இந்த வீடுகள் பார்த்தீங்கன்னா மிதுனம், சிம்மம், தனுசு, கும்பம், இந்த 4 வீடுகள்லையும் எந்த கிரகங்களும் உச்சமோ நீசமோ மூலத்திரிகோணமோ ஆகிறது. உச்சமோ நீசமோ ஆகிறதில்ல. சாரி, மூலத்திரிகோணம் சனி ஆவார். உச்சமோ நீசமோ இந்த 4 வீடுகள்லையும் ஆகிறதில்ல. எது எதுனா மிதுனம், சிம்மம், தனுசு, கும்பம், இந்த 4 வீடுகள்லையும் உச்சம் நீசம் கிரகங்கள் ஆகிறதில்ல. இது நல்லா நம்ம ஞாபகப்படுத்தி வச்சுருக்கணும். எந்த கிரகம் வந்து உச்சமாகுதோ அதுக்கு நேர் 7ஆம் இடத்துல வந்து நீச்சமாகும். இப்போ சூரியன் வந்து மேஷத்தில் உச்சமாகிறாருன்னா நேர் 7ஆம் இடமான துலாமில் வந்து நீசமாகுவார். சனி வந்து துலாமில் வந்து உச்சப்பாகை வருதுன்னா நேர் 7ஆம் இடமான மேஷத்தில் வந்து நீசமாவார். ஏன்னு கேட்டால் அப்பா இருக்கிற இடத்துல பையனுக்கு வந்து பவர் கம்மி, அதனால அப்படி சொல்கிறது. பையனோட ஆட்சி வீடு. அப்போ ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அப்பா வந்து என்ன பண்ணுவாருன்னா டிபெண்ட் ஆகிடுவார் பசங்களுக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து தந்தையோட டிகிரி வந்து நீசம். இப்படி கிரகங்களோட உறவு நிலையை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம படிக்கிறோம். இப்போ அப்பாவுக்கு ஒரு 80 வயசு ஆகுது, பையனோட டிபெண்ட் தான்னா பையன்தான் வந்து எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகணும் வரணும், அவருடைய ஒரு டெசிஷன் தான் அந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ இதை தான் வந்து கிரகங்கள் மூலிமா நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறோம். உறவுகள் மூலிமா பார்க்கும்போது அதுக்காக தான் அந்த உறவுகள் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து அந்த இடத்துல கொடுத்துருக்கோம். அதனால தான் அந்த சனி வந்து உச்சமாகிற இடத்துல வந்து சூரியன் நீசமாகிறார், சூரியன் உச்சமாகிற இடத்துல சனி நீசமாகிறார். இப்போ சந்திரன் ராகு கேது எடுத்திங்கன்னா சந்திரன் வந்து உச்சமாகறதுக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்து ராகு கேதுக்கள் வந்து நீசமாக இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆனால் இப்போ ரிஷபத்தில் வந்து சந்திரன் வந்து உச்சம்னா நேர் ஆப்போசிட்டான விருச்சகத்தில் வந்து சந்திரன் வந்து நீசம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா செவ்வாயை வந்து நம்ம சந்திரனுக்கு வந்து எல்லாமே பிள்ளைங்க அப்படிங்கிறது தான் மாதாவாக தான் எடுக்கிறோம். அதனால தான் வந்து சுக்கிரனோட வீட்டில் வந்து சந்திரன் வந்து உச்சமாகிறாரு, செவ்வாயோட வீட்டில் வந்து நீசமாகிறார். இது வந்து தூரங்கள் வச்சு தான் கணக்கு. மெயினாக அந்த தூரங்கள்ங்கிறது இந்த டிகிரிக்கள்ங்கிறது மிகவும் முக்கியம். அந்த டிகிரிக்களில் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் வர்ற வரையும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கிறதுங்கிறது
எல்லாருக்கும் பலன் எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இதில் வந்து ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். கிருத்திகா, ஒசூர் 8122284840.